இயேசுவில் அன்புள்ளம் கொண்டவர்களே, மன்னிப்பின் செயல் வடிவம் எது என்பதை அன்பின் நாயகன் அன்பின் வடிவம் மன்னிப்பின் செயல் வடிவம் என்பதை இன்று நமக்கு சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார். உன் பகைவருக்காக ஜெபியுங்கள், அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மன்னிப்பின் செயல் வடிவத்தை ஏறெடுக்க அன்பின் செயல் வடிவமாய் நீ உருமாறு என்று அழைப்பினை தருகிறார். அழைப்புக்கு செவிமடுத்து மன்னிப்பின் செயல் வடிவமாய் மாறுவோம். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த அருளின் காலத்தில் இறைவன் நிறைவாக வழி நடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, பகைவரை அன்பு செய்தல், தீமை செய்தோரை மன்னித்தல், இவை இரண்டும் எத்தனை கடினமானது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். மனித இயல்புக்கும் மனித உளவியலுக்கும் மிக பெரும் வேள்வியாக சவாலாக அமைவது மன்னிப்பும் பகைவருக்கு அன்பு செலுத்துதலும். ஆனால் உளவியலின் நாயகனான இயேசு நமக்கு ஒரு வழியை கற்றுத்தருகிறார். அதுதான் இறைவேண்டல். இன்றைய நற்செய்தி சொல்லுவது போல, உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள், உங்களை பகைப்போரை அன்பினால் அரவணைத்து தழுவிக் கொள்ளுங்கள் என்று எத்தனை அருமையான படிப்பினையை தருகிறார். அன்புள்ளம் கொண்டவர்களே, பகைவரை அன்பு செய்வது என்பது மிகவும் கடினமானது, சவால் நிறைந்தது ஆகும். இவ்வுலகில் மிக கடினமான செயல் ஒன்று இருக்கிறது என்றால் அது உடல் சார்ந்த பணியோ அல்லது அறிவு சார்ந்த பணியோ அல்ல, மாறாக அது பகைவரை அன்பு செய்தலே ஆகும். இது இதயம் சார்ந்தது, ஆன்ம சார்ந்தது என்பதை நாம் உணர வேண்டும். எவையெல்லாம் நம் நடத்தையையும் ஒழுக்கத்தையும் சவாலுக்கு உள்ளாக்குகின்றனவோ அவைகளே வாழ்வின் கடினமான செயல்கள். இயேசு நம்மை உயர்ந்த வாழ்வியலுக்கு அழைக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள் என்பார்ந்தவர்களே. அவர் எப்படி நல்லவரையும் தீயோரையும் சமமாக பார்க்கிறாரோ அப்படியே நாமும் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். கடவுளுக்கு இது எளிதானது, ஆனால் மனிதர்களாகி நமக்கு மிகவும் கடினமானது. கடவுள் செய்வது போல் நாம் செய்ய முடியாது, ஆனால் மனிதர்களாகி நமக்கு கடினமானது. கடவுள் செய்வது போல நாம் செய்ய முடியாது. ஆம், ஆனால் அதற்கு முதன்படியாக நாம் எடுத்து வைக்க வேண்டும் என்பது இயேசுவின் ஆவல். நம் வாழ்வில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே செல்ல வேண்டும். இது ஒரே நாளில் நிகழப்போகும் மாற்றமும் அல்ல, நேரமும் காலமும் எடுத்துக்கொள்ளும். நாம் ஒரு அடி எடுத்து வைப்போம், கடவுள் நம்மை வலிமை உள்ளவராக மாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு. ஆமாங்க, பகைவர்களை அன்பு செய்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற படிப்பினைகளை உணர்ந்து வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். மன்னிப்பின் செயல் வடிவம் அன்பின் செயல் வடிவம் கொண்டிருந்தால் மன்னிப்புக்கு செயல் வடிவம் கொடுத்து அனைவரையும் அரவணைத்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு உள்ளார்ந்த கருத்தை நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இன்றைய வார்த்தைகள் சொல்வதை இந்த அருளின் காலத்தில் புரிந்து கொண்டு மன்னிப்பின் செயல் வடிவத்திற்கு உருகுடுங்கள், வாழ்க்கை ஆசீர்வாதமாக மாறும். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எங்களை வெறுப்போருக்காக, எங்களை பகைப்பவருக்காக, எங்களை என்னாலும் ஏளனம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்காக நாங்கள் இடைவிடாமல் ஜெபித்து அன்பு செய்து மன்னிப்பின் செயல் வடிவத்தை எங்கும் பரப்பிட உமது பிள்ளைகளாக எங்களுக்கு வரமருள உம்மை இறைஞ்சு ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.